பார்வதா தேவியானவள் வாரும் என்று சொல்லவில்லை, வரவேற்று நிற்கவில்லை. வாரும் என்று சொல்லவில்லை, வரவேற்று நிற்கவில்லை. மானமாக நான் இருந்தாள் மங்கை உமை பார்வதியாள். வாரும் என்று சொல்லவில்லை, அவிழ்த்த கூந்தலை பின்னவில்லை, அக்னி பார்வை கனல பார்வையிலே இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, வடக்கு முகமாக அமர்ந்திருந்தாள் இல்லையா? வீட்டிலே மங்கையர்கள் அமருகின்ற போது வடக்கு முகமாக அமரக்கூடாது என்று ஆண்டோர் பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் பார்வதி அம்மையானவள், லோக மாதா பார்வதி அம்மையானவள் அன்றைய தினத்திலே வடக்கு முகமாக அமர்ந்திருந்தாள். அப்படி வருகின்ற போது பகவான் பார்க்கின்றார். என்னடா படியிழந்து வருகிற நம்மை தினந்தோறும் பார்வதி வரவேற்பாள், உபசரிப்பாள், பாத பூஜை கொள்வாள். ஆனால் இன்றைய தினமதிலே எந்த ஒரு கோலத்தில் இருக்கிறாளே, நாம இல்லாத இந்த கைலாசத்தில் பார்வதிக்கு என்ன மோசம் என்ன மோசம் நடந்ததம்மா.
நேர்ந்தது என்று எம்பெருமான் ஈசன் பார்வதியை அழைத்து கேட்கின்றார். ஆனாலும் அம்மையான பார்வதியாள் எப்படி இருக்கிறான் தெரியுமா? தலைவிரி கோலமாக கனல பார்வையிலே அப்படி கடுகடு வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். பகவான் இப்படி கேட்டவுடனே அம்மையான பார்வதியால் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஆண்டவா பகவானே, இன்றைய தினம் எங்கே சென்று வருகிறீர்கள்? கேட்கலாம் ஐயா? கேட்கவே கூடாது. ஜோலிக்கு போட்டு வரக்கூடிய கணவனை வாசல்ல வச்சு எங்கேயா போயிட்டு வரேன்னு கேட்கலாமா? கேட்கவே கூடாது. கேட்கவே கூடாது. வரவேற்க வேண்டும், அமர வைக்க வேண்டும், ஜலம் தண்ணீர் எல்லாம் கொடுத்து சற்று நாளை ஆன பிறகுதான் பேச்சு ஆரம்பிக்கணும். ஆனால் அம்மையான பார்வதியாள் பகவானை கைலாசமலை வாயிலிலே நிக்க வைத்து பகவானே எங்கு சென்று வருகிறீர்கள் என்று என் தாயான பார்வதி அம்மா கேட்கிறார். பார்த்தார் பகவான் பரமஈசன். பார்வதி, உலகத்தின் தலைவர்களே, ஒப்பற்ற மலை மகளே பார்வதி, உனக்கு தெரியாதா? 7-14 பவனங்களில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கும் படி அளந்தல்லவா வருகிறேன். இல்லை சுவாமி, நீங்கள் இன்றைக்கு படி அளக்கவும் இல்லை, படி அளக்க போகவும் இல்லை என்று அம்மையான பார்வதியாள் நிலை தடுமாறி பகவானிடம் அப்படி சொல்லுகிறார். அப்படி சொன்னாள். பார்த்தார் பகவான் பரமஈசன். உமையவளை பார்வதி, லோக மாதா அல்லவா நீ? உனக்கு தெரியாதா? இந்த கேள்வியை யார் வேணுமானாலும் என்னிடத்திலே கேட்டிருக்கலாம். என்னவளை நீ கேட்கலாமா? என்னுடைய சரீரத்திலே இடபாதியை ஒதுக்கி தந்தவன் அல்லவா பார்வதி? இல்லை சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் படி அளக்கவே இல்லை என்று அம்மையானவள் தீர்மானித்து சொன்னாள். பார்த்தார் பகவான் ஈசன். உமையவளே பார்வதி, நான் எப்படி படி அளந்து வந்தேன் தெரியுமா? கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கரு பையில் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் கண்ணியமாக படிகளந்து வந்தேன் என்று எம்பெருமான் எப்படி உரைக்கிறார் என்று பார்த்தோமையானால், கல்லினுள் தேரைக்கும் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும், கல்லினுள் தேரைக்கும் கருப்பையில் உயிர்க்கும், கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும், கல்லினுள் தேரைக்கும் கருப்பையில் உயிர்க்கும். கண்ணியமாகவே படி அளந்தேன் அம்மா, அளந்து வந்தேன், படி அளந்து வந்தேன், அளந்து வந்தேன், படி அளந்து வந்தேன். ஆலயத்திலிருந்து அன்பான அறிவிப்பு. வீடியோகிராஃபரை உடனடியாக ஆலய சன்னதி முன்னமாக வரும்படி விழாக்குழு சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். பையில் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் கண்ணியமாக வல்லவா படி அளந்து வந்தேன் அப்படி என்று பகவான் அம்மை இடத்திலே சொல்லுகிறார். இல்லை பகவானே, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கு படி அளக்கவே இல்லை என்று அடித்து சொன்னாள் அம்மை பார்வதி. இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தாய், ஆனால் என்னுடைய சாபங்களுக்கு ஆளாகுவாய். ஆமா சுவாமி, சாபங்கள் எவ்வளவு தந்தாலும் ஏற்றுக்கொள். சரி, நீங்கள் படி அளக்கவே இல்லை என்கிறாய். ஏன் அப்படி சொல்லுகிறார் தெரியுமா? ஏனையா, அம்மையிடத்திலே 2 ஜீவராசிகள் பசியோடும் பட்டினியோடும் மாண்டு மடிந்து போகுமோ என்று நினைத்து கொண்டு இப்படி சொல்லுகிறாள் அம்மை பார்வதியா. பார்த்தார் பகவான் பரமஈசன். அப்படியானால் பார்வதி, உன்னுடைய ஜீவராசிகளை பிறகு பார்ப்போம். உனக்கு 3 சாபங்களை தருகிறேன், வாங்கிக்கொள். பிறகு உன்னுடைய ஜீவராசியை பார்ப்போம் என்று 3 சாபங்களை முக்கண்ணன் பகவான் பார்வதி அம்மைக்கு கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட சாபம் என்று பார்த்தோமையானால், தக்கனுக்கு மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா, அஷ்டகாளி 8 பேராய் அவதாரம் புரிய வேண்டும், நிச்சயாக நீ இறந்து குணங்கள் எல்லாம் திக்க வேணும், மூன்று
3 சாபங்களை முக்கண்ணன் பகவான் பார்வதி அம்மைக்கு கொடுக்கிறார். ஆமா. அது எப்படிப்பட்ட சாபம் என்று பார்த்தோமையானால், எப்படி? பார்வதி முதல் சாபம், தக்கராஜனுடைய மகளாக நீ பிறக்க வேண்டும். ஆமா. தாட்சாயணி என்ற நாமத்திலே பெயர் பெற்று நீ வளர வேண்டும். மறு ஜென்மத்திலே நான் வந்து உன்னை மாலை சூடுவேன். ஆமா. இது முதல் சாபம். இரண்டாவது சாபத்தை பார்த்தோமையானால், அட்டகாளியர்களாக நீ பிறந்து பூலோக அவனியெல்லாம் ஆட்சி புரிய வேண்டும். ஆமா. பெரியோர்களே, தாய்மார்களே, பகவான் கொடுத்த அந்த இரண்டாவது சாபம், அஷ்டகாளிமாராக நீ பிறந்து பூலோக அவனியெல்லாம் ஆட்சி புரிய வேண்டும் என்று பகவான் கொடுத்தார் அல்லவா சாபம். அந்த சாபத்தின் விளைவுதான் இன்றைய தினம் இந்த முப்பிடாரி தேவியானவள் நமது பூலோகத்திற்கு வந்திருக்கிறாள். முத்தார அம்மையாக வந்தாள். முத்துமாரி முத்தாட்சி அம்மையாக வந்தாள். உஜ்ஜயினி மகாகாளியாக வந்தாள். வடக்குவா செல்வியாக வந்தாள். சந்தன மாரி அம்மையாக வந்தாள். குலசேகர நங்கை அம்மையாக வந்தாள். இந்த அஷ்டகாளி தேவிமார்கள் பிறப்பதற்கு காரணம் பகவான் கொடுத்த பார்வதி அம்மைக்கு கொடுத்த இரண்டாவது இந்த சாபம் தான் காரணம். அப்படி மூன்றாவது சாபத்தை பார்த்தோமே.